கார்த்திக் அப்படி கிடையாது. பல குடும்பம் தெருவில் தெரியும். ஏன்னா அந்த அங்கே ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னா அவன் கார்த்திக்னால இருக்கும். குடம்பக்கத்தில் இங்கே ஒருத்தன் பெட்டி கடை வச்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னா கார்த்திக்னால இருக்கும். ஒரு ப்ரொடியூசரால் இருந்தார். ஆமாம், என்ன பண்ணார்? கார்த்திக் அட்வான்ஸ் கொடுத்தாரு முடிஞ்சு. இன்னொருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண? கார்த்திக் அட்வான்ஸ் கொடுத்தேங்கன்னு. இன்னொருத்தர் இது வந்து கார்த்திக் ஸ்டைல். புரியுதா அவங்களுக்கு? விஜய் ஸ்டைல் வேறு, கார்த்திக் ஸ்டைல் வேறு. ஆனால் அங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி ஏதாவது நோடிச்சு போனோட அவங்கெல்லாம் ஓரளவுக்கு மீடியமாக லைஃப்பை ஹேண்டில் பண்ண நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஆமாம், அது இது ஒருத்தர் தானே போனால் இருந்தால் என்ன? அது இந்த ஒருத்தர். ஆனால் 165 கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 200 கிட்டத்தட்ட 180 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் சாகிறான், போயிட்டு போகிறான். இவரை வச்சு எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க. இவர் நடிக்கிறதுனால எத்தனை பேர் கோடிக்கணக்கான தற்கொலைகள் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ஒருத்தன் செத்தான்னா இருந்தான்னா அப்படி பார்க்குறவர் இவர். ஆனால் அவர் அப்படி பார்க்க முடியாது. எவன் பார்த்தான்னா செத்தான்னா நம்ம காசு ஆட்டையை போட்டோமா, அட்வான்ஸை கொண்டு வந்து கொடுத்தாங்களா, ஆட்டையை போட்டு போனோமா அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். இப்போ அவர்கிட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா அந்த காலத்தில் ஏமாந்தவர் ஒருத்தர். இப்போ யூடியூப்லலாம் பேட்டி கொடுத்தாரு. ஓகே. அவர் வந்து நல்ல காமெடி ரைட்டர். அவர் மிமிக்ரியோட பண்ணுவாருங்க, கார்த்திக் மாதிரி. அவர் பேர் என்ன? அந்த டைரக்டர் பாரதிகன். அவர் ஒரு கதையாகவே சொன்னார். விஜய் இவர்கிட்ட எப்படி ஏமாந்தோம், யார்கிட்ட? கார்த்திகிட்ட எப்படிலாம் ஏமாத்துவார் அப்படின்னு. ஒரு பையன், அது எனக்கே ஷாக்கிங். ஒரு பையன் தூக்கிட்டு வந்து விஜயகாந்த் கூட்டாரா செட்டில் பண்ணியிருந்தா இன்னைக்கு முடிச்சிருவோன்னு சொல்லி ஒரு பையன் தூக்கிட்டு வந்தாரான். சரி, அதில் கேஷ் தான் இருக்குன்னு பார்த்தா சிகரெட் அட்டையை எடுத்துகிட்டு வந்து எழுதி இதெல்லாம் சூரமுக காமெடியை ரியல் லைஃப்பில் பண்ணியிருந்தா எவ்வளோ தைரியம் வேணும் பாருங்க. அடுத்தவன் காசை வாங்கி வாயில் போட்டு அவனுக்கே சிகரெட் அட்டையில் எழுதி கொடுத்தான்னா எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பாங்க. அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. காசு வாங்கிட்டேன், உனக்கு டேட்டு கொடுக்குறேன், படம் எடுத்துக்க, வேலை தான் செய்கிறேன்ட்டார். அதுதான் அதை தான் சொல்கிறேன். கார்பரேட்டாலாம் இருந்துட்டா இப்போ பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க கார்த்திக். பாவம் இந்த. ஸோ அந்த மாதிரி. ஏன்னா விஜய் அப்படி கிடையாது. விஜய் பற்றிய சம்பவங்கள் எதுவுமே வெளியே வராது. ஏன்னா சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் தானே. அவன் செத்துருவான். படம் ரிலீஸ் ஆனவுடனே ஒரு 10 நாளில் அவன் செத்துருவான். 10 நாளோ ஒரு மாதத்துலேயே ஆள் காணாமல் போயிடுவான். அப்புறம் எங்கேயோ ஆதாரத்தை காட்டுன்னு அவர் இறந்துட்டார். அவர் எப்படி இறந்தார் தெரியுமா? மனைவி கூட சண்டையில் இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார், முடிஞ்சு போச்சா. இது வந்து விஜய் ஸ்டைல்.